இன்றைக்கி கேரளா எங்களுக்கு 3வது நாள். நாங்கள் இந்த இடத்துக்கு நைட்டே வந்துட்டோம். நைட்டு வீடியோ எடுக்க முடியலன்னு இன்றைக்கி காலையிலேயே வீடியோ எடுத்து போடுறேன். இந்த விழாவில் வந்திருக்க யாராவது நீங்கள் பாம்பு பார்த்துருக்கீங்களா? நாங்கள் நைட்டே ஒரு பாட்டிலில் இந்த பாம்பை நாங்கள் அடைச்சிட்டோம். குட்டி பாம்பு பாட்டிலை அடைச்சிட்டு இந்த டக்கனில் மூடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கு. அப்போ தான் சாகாதுன்னு. இப்போ காலையில் ஆகிட்டு காலையில் வர இந்த பாம்பு அப்படியே தான் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இந்த பாம்புக்கு பேர் என்னன்னு கேட்டோம். இது விரியன் பாம்பு. நாங்கள் மேலெல்லாம் கோடாக இருந்தது. அதனால வாரவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. நாங்கள் இதை பார்த்த உடனே நைட்டே எல்லா ஷூவுமே வாசலில் இருந்தது எல்லாமே உள்ளே எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா ஷூக்குள்ளே பாம்பு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணி நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் ஹால். இந்த விழாவில் மொத்தம் 6 பெட்ரூம் இருக்குது. இது கிச்சன் ரொம்ப நல்லா இருந்தது. பெட்ரூம் வந்து 6 பேருக்குமே ஒன்று போல் தான் இருந்தது. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பெட்ரூமும். அதனால் ஒரு பெட்ரூமை தான் வீடியோ எடுத்து போடுதேன். நாங்கள் காலையில் நாஸ்டாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் எல்லோரும் பரப்பிட்டு இருக்கோம் வெளியில் போகிறதுக்கு. இந்த ஜீப்பை சைடில் நிப்பாட்டி இங்கே கொஞ்சம் எல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவு உடனே ஜீப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களும் அவங்க கூட டான்ஸ் ஆடணும் பாருங்கள். Malamaluluya, taga taga malamaluluya, malamaluluya, taga taga malamaluluya. Pallati vannanna kannirukkunne malamaluluya, pallati vannanna டான்ஸ் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம ஜீப்பில் போகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஒரு குதிரை சவாரி. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுத்து ஒரு ஃபோட்டோக்கு 100 ரூபா. ஃபோட்டோ எடுத்து முடிச்ச உடனே இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். அடுத்த இடம் வந்து பார்க் போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்க்குக்கு வர ஐடியா இல்லை. ஏன்னாக்கா நாங்கள் யானை சவாரிக்குன்னு நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம். அங்கே டோக்கன் நம்பர் 100ல் இருந்தது. குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நாங்கள் அதனால் அவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப டிஃப்ரெண்ட் செடி. இது எல்லாமே நேச்சுரல் செடி தான். இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 25 ரூபா. இந்த இடத்துல ஒவ்வொரு செடியுமே ரொம்ப அழகாக இருந்தது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கேயே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு யானை சவாரிக்கு லேட் ஆகிட்டுன்னு மறுபடியும் நாங்கள் யானை சவாரி பண்ண போயிட்டோம். இதுக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. யானைக்கு சாப்பாடு கொடுக்குன்னா 700 ரூபாவும் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 200 ரூபாவும் மொத்தம் 25 ஃபோட்டோ அவங்க எடுத்து தரேன். நாங்கள் மொத்தம் டிக்கெட்டு 1900 ரூபா கொடுத்துருக்கேன் ஒரு ஆளுக்கு யானை சவாரி செய்யறதுக்கு. 200 ரூபா கொடுத்து ஃபோட்டோ 700 ரூபா. எங்கே இருந்துக்கிறீங்களா? காலையிலேருந்து நைட்டு வர எல்லா இடமும் சுற்றி பார்த்ததுல ரொம்ப டயர்டாகிட்டு இப்போ மணி 7:30. கரெக்டாக 8 மணிக்கு வாட்டர் ஃபவுண்டன் ஷோ சாலுவாயிரும். இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஷோ வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நேரம் நாங்கள் எங்கள் விழாவுக்கு போயிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா டின்னரை முடிச்சுட்டு இப்போ கேம்ப் ஃபயர் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே இப்போ டான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். டான்ஸ்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் இங்கேயே ஒரு 3 மணி வரை நாங்கள் முழிச்சே தான் இருந்தோம். பேசிகிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். கண்ணன் சேட்டை எல்லாருக்கிட்டையும். தூங்குறதுக்கு 4 மணி ஆகிட்டு. ஏன்னா நாங்கள் பூப்பாறை வந்து இன்றைக்கி 3வது நாள் கடைசி. நாளைக்கு நாங்கள் கொச்சிக்கு போகிறோம். 10 மணிக்கு எங்களை கூப்பிட்றதுக்கு வேன் வந்துடும். கொச்சியில் 1 டே ஸ்டே. அங்கே என்னெல்லாம் பண்ணுறோன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.